இம்லி, உன்னோட சின்ன வயசு போட்டோ ரொம்ப நல்லா இருக்கு. ஜிண்டு, நீயும் சின்ன குழந்தையா இருக்கும்போது எப்படி இருந்தன்னு பார்க்கணும். அதனால உன்னோட சின்ன வயசு ஆல்பத்தை எங்க கிட்ட காட்டு. என்கிட்ட எந்த ஆல்பமும் இல்லையே வீர். ஆனா என்னால நான் சின்ன வயசுல எப்படி இருந்தேன்னு உனக்கு தெளிவா காட்ட முடியும். வாவ், ஜிண்டு, நீ குழந்தையா இருக்கும்போது ரொம்ப அழகா இருக்க. How cute! Oh baby Jintu, வா வா. அச்சச்சோ, இவ எங்க போனா? ஜிண்டு, ஜிண்டு. அவன் தொலைஞ்சு போயிட்டானா அவனை தேடுறது ரொம்ப கஷ்டம். ஜிண்டு, ஜிண்டு, நீ குழந்தையா இருக்கும்போது பார்க்க எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நீ பெரியவனாகு. ஜிண்டு, கீழவா பார்க்கலாம். உனக்கு ஏதாவது அடிக்கடி பற்ற போகுது. அது ஒரு பூதம். அதுக்கு போய் ஏன் அடிபட போகுது? ஜிண்டு, சீக்கிரமா பெரியவனா மாறு. ஜெட் ஷூஸ் ஆன். Jet shoes on. தெரியுது. எனக்கு தலையே சுத்துது. ஃபேன் ஆஃப் பண்ணு. ஜிண்டு, போதும், இதோட நிறுத்து. ப்ளீஸ், இதோட நிறுத்து. நீ வீட்ல இருக்க எல்லா சாமானையும் உடைச்சுக்கிட்டு இருக்க. ஆஹா, இங்க என்ன நடக்குது? தாத்தா, என்னன்னா ஜிண்டு ஒரு வயசு குழந்தையா மாறி எங்க கிட்ட எல்லாம் காட்டிட்டு இருந்தான். ஆனா திரும்ப பெருசாயிடுனா கேட்க மாட்டான். அவனால ஆக முடியலன்னு நினைக்கிறேன். அதனால வீட்டையே தலைகீழா மாத்திட்டான் தாத்தா. அவன லேபுக்கு போக விடாம தடுத்து நிறுத்துங்க, இல்லன்னா மொத்த லேபையும் ஒரு வழி பண்ணிடுவான். இன்னைக்கு நாள் இனிமையான நாள், இன்னைக்கு நாள் இனிமையான நாள், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக உள்ளது. இப்ப நான் பின்னாடி இருந்து ஒரு கிக்கு கொடுத்தேன்னா அங்கிள் இப்ப நடக்கிறத விட ரொம்ப வேகமா நடப்பார்ல. ஹேய், உங்களுக்கு என்ன ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சா? இங்க வந்து லேண்ட் பண்ணிருக்கீங்க, தெரியாம ஒண்ணும் இங்க வந்து தப்பா லேண்ட் பண்ணலையே. ஆனா என்னோட சென்ஸ் என்ன சொல்லுதுன்னா அங்க ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லுது. உங்களுக்கு என் வணக்கம். என்ன நானே உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட பேரு தான் மிஸ்டர் சட்டா. நான் இந்த ஃபுர்சத் கஞ்சில. இது என்னது? இவங்க ஏலியன்ஸ் தானே? ஓடிரு சட்டா, ஓடிரு. நீங்க எதுக்காக என்ன பிடிக்கிறீங்க அங்கிள்? அந்த ஏலியன்ஸ்க்கு மனுஷங்க தான் வேணுமா, டாங்கி இல்ல. விடுங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. எங்க பாருங்க, காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? போலீஸ், எங்களை காப்பாத்துங்க. அங்கிள் என்ன விடுங்க, நான் வரமாட்டேன். விடுங்க, என்ன காப்பாத்து. இந்த அங்கிளுக்கு வேற வேலையே இல்லையா? என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போறாருப்பா. சீக்கிரம் இங்கிருந்து ஓடு, வேகமா போ. எதுக்காக என் மேல உட்கார்ந்துருக்கீங்க அங்கிள்? தயவு செஞ்சு இறங்குங்க. முடியல.
ஓ தேங்க்யூ சுல்புல். முதல் முறையா உன்னோட கிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கிளோட கால் அந்த வலையில இருந்து வராம இருந்திருந்தா என்னைய கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஏலியன்ஸ் கிட்ட இருந்து நாங்க தப்பிச்சிட்டோம். நேத்து ராத்திரி ஏலியன்ஸ் சில பேர் இங்க வந்து புருஷத் கஞ்சில இருக்க மக்களை கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம கூட நம்ம ஸ்டுடியோல இருக்காரு மிஸ்டர் சண்டா. அவரோட திறமையால அவர் தப்பிச்சது மட்டும் இல்லாம அந்த ஏலியன்ஸையும் இந்த ஊரை விட்டு விரட்டி இருக்காரு. இத கேட்கறதுக்கே உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இவர் மட்டும் அப்படி செய்யலனா புருஷத் கஞ்சில இருக்க எல்லாரையும் அவங்க தூக்கிட்டு போயிருப்பாங்க. என்னது, அங்கிள் அவருடைய திறமையால மத்த எல்லாரையும் காப்பாத்தினாரா? யா நானும் விளையாடுவேன். இங்க கொடு, நானும் ட்ரை பண்றேன். பாத்தியா என்னோட குறி எப்படி இருந்ததுன்னு? இத நீ உன்கிட்ட இருக்க மேஜிக்கால பண்ண. மேஜிக்கே பண்ணாம நீ குறி பார்த்து அடிச்சா நாங்க ஒத்துக்கிறோம். இப்ப பாரு, மேஜிக் இல்லாம பண்ணி காட்டுறேன். ஜிண்டு, உன் உடம்புல மேஜிக் இருக்கு. குறி பார்க்காம அடிச்சா கூட அதான் டார்கெட்ல போய் அடிக்குது. என் கூட இந்த கேம் விளையாடணும்னா உன் உடம்புல இருந்து முதல்ல மேஜிக்க வெளியேடு. அகடம் பகடம் ஆலம் ஃபாலம் இக்கடம் திக்கடம் தம் தமாதம். என் உடம்புல இருந்து எல்லா மேஜிக்கும் இப்ப வெளியில வரப்போகுது. இப்போ என்னுடைய டர்ன். நான் இப்போ ட்ரை பண்ண போறேன். இததான் குறி பாக்குறதுன்னு சொல்றீங்களா? குறி பார்க்கவே தெரியல, வேஸ்ட். இந்த மாதிரி ஒரு விளையாட்டை பார்த்ததே இல்ல. குடி, என்கிட்ட குடி. இதுக்கு பேர் தான் குறி பாக்குறதுன்னு சொல்றது. இன்னும் நிறைய இருந்தா கூட. அடடா, வாவ், இது எப்படி நடந்துச்சு? எனக்குள்ள எப்ப மேஜிக் பவர்லாம் வந்துச்சு? என்னால நம்பவே முடியல. ஐஸ்கிரீம் இதோ இங்க வா. நான் பெரிய மேஜிஷியன் ஆயிட்டேன். எனக்குள்ள மேஜிக் பவர்லாம் இருக்கு. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கறேன். சுல்புல் ஜிண்டுவை எட்டி ஓத. வீர் காப்பாத்து. என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். என்ன வேணாலும். பை பை, போயிட்டு வரேன். இனிமே பாருங்க நான் என்னென்ன பண்ண போறேன்னு. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. நான் இப்ப ஸ்கூலுக்கு கிளம்பி போக போறேன். ஜிண்டு, உன்னுடைய மேஜிக் பவர்லாம் அவனுக்குள்ள போயிடுச்சு. சீக்கிரம் அவனை ஃபாலோ பண்ணு. அவனை தடுத்து நிறுத்து. இல்லனா அவன் என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. Very, very mad. என்னோட இந்த இடத்தை நீ நாசமாக்கிட்ட. நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். நான் புஸ்தக் கஞ்ச ஒரு வழி பண்ண போறேன். பாஸ், நீங்க சொல்றீங்களே தவிர எப்படி பண்ணுவீங்க? எப்பத்துல இருந்தும் நீங்களும் அந்த பிளானை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இத பண்ற அத பண்றேன்னு. ஆனா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. He is right, boss. He is right. பேசாம இருமோனா. நீயும் டிம்பக்டு மாதிரியே பேசுவியா என்ன? நீயாவது என் கூடவே இரு. இவன் என்ன அழிக்கிறதுக்காக உலகத்துக்கு வந்திருக்கான். You are right, boss. You are right. பாஸ், பாஸ், வீருக்கு இந்த இடம் தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால அவன் இங்க எப்ப வேணும்னாலும் வரலாம். அவனை வரவிடு. அவன் வரட்டும். ஆனா அவனால நம்மள கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இதே மாதிரி ஒரு குகைய கிரவுண்டுக்கு கீழே உருவாக்கி வச்சிருக்கேன். இதுதான் நம்மோட புது இடம். வீரால இந்த இடத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவன் மேல போய் நம்மளை தேடிக்கிட்டு இருப்பான். ஆனா நாம இங்க இருந்தே அவனோட அழிவுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கலாம்.
வா வா. இதோட பேர் தான் லாஃபிங் ரோபோட். ஒரு கமாண்ட் கொடுத்த உடனே நிறைய லேசர் ரேஸ் அனுப்பும். வீரால இதுகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இதுக்குள்ள இன்னும் அதிகமான சக்திகள் இருக்கு. நான் இதை அட்டாக்னு சொன்ன உடனே வீர இது பொடி பொடியாக்கி சின்ன பின்னமாக்கிடும். பாஸ் பாஸ், ஒரு தடவை நாம செக் பண்ணிக்கலாமா? இது அட்டாக்னு சொன்னா உண்மையாவே வேலையை கெடுக்குதா இல்லையான்னு பார்க்கலாமா? ஏ ரோபோ அட்டாக்! டிம்பக்டு, ஏன் இப்படி பண்ண? இந்த இடத்தை நீ மொத்தமா நாசமாக்க போறியா? ஸ்டாப் ஸ்டாப். டிம்பக்டு, எப்பவாவது கொஞ்சமாவது யோசிச்சு வேலை செஞ்சிருக்கியா நீ? புர்சத் கஞ்சிக்கு இத கூட்டிட்டு போ. நீ பண்ற கலாட்டால வீர் வெளியே வரணும். சீக்கிரமா போ போ இங்க இருந்து. என் நண்பா, கலாட்டா பண்ண ஆரம்பி. வீர் இங்க வருவான். அவன் வந்த உடனே நீ அவனை காலி பண்ணிடு. அட்டாக்! என்ன அட்டாக் பண்ண சொல்லல? அட, இந்த விளையாட்டு பொருளை யாரு அனுப்புனா? இது பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் இத பண்டியோட பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ண போறேன். யாருடைய பொம்மை இது?